சுத்த அன்னம் சொல்லக்கூடிய சாதத்தை வடிச்சிட்டு அந்த சாதத்துல ஒரு துளி நெய் விட்டு படைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியம் மிக சிறந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இப்போ நீங்க அருள்வாக்கு பார்க்குறீங்க இல்லையா? அருள்வாக்கின் மூலம் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு தீர்வு கிடைக்கும்? அருள்வாக்கில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மெயினாக குலதெய்வம், அதுக்கப்புறம் பார்த்தா பித்ருக்கள், அதுக்கப்புறம் சர்ப்பம். இது 3 தான் நான் பிரதானமாக எடுத்துக்குப்பேன். காரணம் எதனாலன்னா, சர்ப்பத்தினுடைய தார்க்கம் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு படி ஏறினா 2 படி இறக்கி விட்டுரும். பித்ருனுடைய தன்மை சரியில்லை அப்படின்னா எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடையாக இருக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியம் தடை, அதுக்கப்புறம் வியாபார தடை, இப்படி எல்லாவித பிரச்சனைகளுக்கும் காரணம் பித்ரு. குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லைன்னா எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் எப்படிப்பட்ட மகானை போய் சந்திச்சாலும் அதற்கு உண்டான ஒரு பலன்கள் நமக்கு கிடைக்காது. அதனால இந்த 3 விஷயங்களை பிரதானமாக எடுத்துக்கிட்டு மனிதனுடைய கஷ்டத்துக்கு எது காரணம் என்னக்கூடிய அந்த ஆணி வேரை தேடி கண்டுபிடிச்சு அதை வேரோட எடுத்து போடுறது தான் நம்மளுடைய இடத்துல முக்கியமாக நம்ம பண்ணக்கூடியதும்மா.